மற்றும் இந்த யாகங்கள் வளர்க்குவதனால், வேள்விகள் வளர்ப்பதனால் ஒவ்வொருடைய மனக்குறைகளும் நீங்க வேண்டும் மட்டுமன்றி ஒவ்வொருவரும் ஒரு ஆன்மா முதல் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாவும் நன்மைகள் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும். நாம் தீயவை விட்டு நன்மைகள் செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆன்மாவிலும் பரிசுத்தம் அடைகின்றது. அப்படி பரிசுத்தம் அடையும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அம்மா வழிகோலுகின்றாள். அதுதான் எனக்கு பிடித்த மிகவும் ஒன்று. ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாக்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது, பரிசுத்தமாகும் பொழுது இந்த உலகமே பரிசுத்தம் அடைகின்றது. போட்டி பொறாமை எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காமல் அம்மா வழிவகுக்கின்றாள். பிப்ரவரி 7ஆம் தேதி மாலை 5 மணிக்கு துவங்கியது கலச விளக்கு வேள்வி பூஜை. சக்தி திருமதி லக்ஷ்மி வங்காரடிகளார் அவர்கள் வேள்வி பூஜையினை துவக்கி வைத்தார்கள். பிரதான யாக குண்டம் முக்கோணத்தில் 3 அருகோணம் எனவும், அருகோண சக்கரத்தின் மையத்தில் ராஜராஜேஸ்வரி கலசமும், சதுர வடிவில் குரு யாக குண்டமும் குரு கலசமும் கருவறைக்கு எதிரே அமைக்கப்பட்டிருந்தன. புற்ற மண்டபத்திற்கெதிரே நாக சக்கரமும் சதுரத்தினுள் டைமண்ட் வடிவ யாக குண்டமும் அமைக்கப்பட்டிருந்தது. இவை தவிர 7 கோணம், முக்கோணம், எண்கோணம் என பல வகையான சக்கரங்களும் யாக குண்டங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. 72 யாக குண்டங்களுடன் தைப்பூச ஜோதி பெருவிழாவையொட்டி கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. வேள்வி என்ற சொல்லுக்கு விதை தூவியதே அம்மாதானே. மேல்மருவத்தூரில் நடைபெறும் எல்லா விழாக்களும் வேள்வியுடன் தொடங்குவதால் வேள்வியின் சிறப்பு நமக்கு நன்கு புரிகிறது. யாகம், யஜ்யம், ஹோமம் என அழைக்கப்பட்டாலும் அம்மா அருளிய வேள்வி என்ற சொல்தான் நாடெல்லாம் வெளிச்சத்தை பரப்பியது. அருள் திரு அம்மா, வேள்வி புரிந்து நாட்டின் தீவினை போக்கும் தாயே, எங்கே நடைபெறுகின்ற வேள்வியை பார்த்து அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு பயன் உண்டு. தியானம் செய்த பலன், யோகம் செய்த பலன் உண்டு. இந்த மந்திர ஒலிகள் உங்கள் உடம்பின் மேல் பட்டால் பெரும் பயன் உண்டு என அருள்வாக்கு மொழிந்த அம்மா, உன் வேள்வியின் பயன்களை கண்டு உண்டு மகிழ்கிறோம் தாயே. நாங்கள் வேள்வியின் பயன்களை தொன்று தொட்டே பாரதத்தின் வடபுலமும் அறிந்துள்ளது, தென்புலமும் அறிந்துள்ளது. இதற்கு பல வரலாற்று ஆதாரங்களும் உள்ளன. புகை, ஜோதி, நீர்த்துளி, காற்று இவற்றின் கூட்டுதான் மேகம். இந்நான்கும் கூடினால்தான் மழை. இந்த நான்கினையும் ஒரு சேர கூட்டும் சக்தி வேள்விக்கு உண்டு என்கிறார் சாகுந்தலம் தந்த காளிதாசர்.
நாடு நலம் பெற, இயற்கை எழில் பெற சங்க காலத்தில் தமிழகத்தில் வேள்வி நடந்துள்ளது. சோழன் கரிகார் பெருவளத்தான் இந்த வேள்வியை நடத்தியதாக புறநானூற்றில் புலவர் கருங்குலிவாதனார் கூறுகிறார். அறம் அறக்கண்ட நெறிமான் அவையத்து முறையினர்க்கு அறையுனா முன்னுறப் புகழ்ந்த தூஇயல் கொள்கை தகுலாறு மகளிரோடு பருத்தியுருவின் பல்படை புரிசை எருவை நுகர்ச்சி யூப நெடுந்தூண் வேத வேள்வித் தொழில் முடிந்ததுவும் என குறிப்பிடுகிறார். அறத்தை தெளிவாக அறிந்தவர்களின் அவைக்களத்தில் வேள்வியின் முறையை முற்றுணர்ந்தவர்களை கொண்டு வேள்வி புரிந்ததாகவும், புகழுக்கினிய மகளிர்களும் வேள்வியில் பங்கேற்றனர் என்றும், யாகசாலை வட்ட வடிவில் இருந்ததாகவும் புறநானூறு கூறுகிறது. அருள் திரு அம்மா, சங்க காலத்திற்கு பிறகு எங்கள் கையை விட்டு போன வேள்வி பூஜையை மீட்டு தந்தது நீதானே அம்மா. பெண்களும் வேள்வியில் பங்கேற்கும் உரிமை மீண்டு வந்தது உன்னால் தானே தாயே. அம்மா, யாரும் எங்கும் எதற்கும் இன்னலை தாங்கலாகாது என்ற உயரிய சித்தாந்தம் உனதல்லவா தாயே? அதனால்தான் மன்றம் செழிக்க மன்ற வேள்வி, குடும்பம் நலமுற குடும்ப வேள்வி, மணவிழா வேள்வி மணிவிழா வேள்வி, மனைபுகு வேள்வி வளையணி வேள்வி, ஊர்நல வேள்வி உருவிழா வேள்வி என வகை வகையான வேள்விகளை நடத்தி எங்களின் வாட்டங்களை போக்குகிறாய் அம்மா. தாயே, உன் வேள்வியின் வெளிச்சத்தில் உலகில் நன்மைகள் வேறும் விடுகின்றன, விழுதும் விடுகின்றன.